அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு, அதாவது ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ருத்ரனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்கள ஏதாவது அவங்க கடத்தி வச்சிருந்தா சோ அவங்கள ரிலீஸ் பண்ண வைக்கணும், இதுதான் என்னோட பிளான், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்டையும் நிஷா கிட்டையும் சொல்றாங்க. சோ இன்னொரு பக்கம் நிஷா பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆதவனுக்கும் நர்மதாவுக்கும் கால் பண்ணி அங்க ருத்ரன் அப்படின்றவர் இருந்தார்ல, அவரோட நிலைமை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி டைமிங்ல அவங்க பார்த்தா சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆதவன் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட ரூம், அதாவது 304, ஸோ அவங்களோட ரூம் கீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க அந்த கீ எங்ககிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல இல்லைங்க டியூப்ளிகேட் கீயாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆதவன் கேட்கும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அடுத்தவங்களோட ரூமோட கீ எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆதவன் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ அவங்க வெளியில போயிருக்காங்க, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகல, அதனால தான் அவங்க ரூம்ல ஒரு முக்கியமான திங்ஸ் இருக்கு அதை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆதவன் அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல கேட்கறாங்க. ஸோ அவங்க டூப்ளிகேட்டான கீயை ஆதவன் கிட்ட கொடுக்க போறாங்களா இல்ல விஜய் மல்லி வந்ததுமே அந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்ல போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.